சரி, இந்த கேள்வியை பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரின்னு கேட்கறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இத்திட்டத்தால் பலனடைகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 டிஎம்சி உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டது. இத்திட்டம் 2456.41 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் 28,464 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன நீர் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன்ல எது இது கரெக்ட்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர்வளத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் இது. இதுல பாருங்க, வரலாற்று சாதனைகள், அதுல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர், செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டமாக ரூபாய் 1916.42 கோடி திருத்திய மதிப்பீட்டில் மாநில நிதியின் கீழ் வடிவமைத்தல், கட்டுதல், இயக்குதல் மற்றும் ஒப்படைத்தல் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து 1.5 டிஎம்சி மிகை நீரை நீரோற்ற முறையில் குழாய்களின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 32 நீர்வளத்துறை குளங்களையும் 42 ஊராட்சி ஒன்றிய குளங்களையும் 971 குட்டைகளையும் நிரப்பி 24,468 ஏக்கர் நிலங்கள் வரை பாசன வசதி பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க 24,468 ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2019 டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எப்போ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024 தான் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இதை. சரி, வாங்க இப்போ இந்த கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த கேள்வியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இத்திட்டத்தால் பலனடைகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 டிஎம்சி உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுத்து உத்தேசிக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். இப்போ தேர்ட் ஒன் பாருங்க, இதோட மொத்த மதிப்பீடு, அதாவது எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த பாலிசி நோட்ல இருக்கிறதுக்கும் டிஃபர் ஆகும் அமௌண்ட். அதே மாதிரி இந்த மொத்த ஏக்கர் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் பாலிசி நோட்ல இருக்கிறதுக்கும் இந்த ஃபிகரும் டிஃபர் ஆகும். இந்த 2 ஃபிகர்ஸும் டிஃபர் ஆகுது அதுக்கும். ஸோ தேர்ட் ஒன் தப்பு. முதல் ஒன், ரெண்டாவது ஒன் மட்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.